Hi friends, welcome to channel Success in NEET. So இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸ்பெக்டட் NEET 2024 கட் ஆஃப் தான். ஸோ அதாவது மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு 2023 லாஸ்ட்டு வந்து எவ்வளோ ஸ்கோர்ஸ் வரையும் கிடச்சிருக்கு அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நான் 2024 எக்ஸ்பெக்டட் போடுவோம். ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் கட் ஆஃப்னு பார்த்தோன்னா பேசிக்காக வந்து உங்களுக்கு கொஷின் பேப்பர் பற்றி பேசணும். கொஷின் பேப்பர் வந்து கம்பேரிட்டிவாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா கொஞ்சம் வந்து ஃபிசிக்ஸ் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க 23 வந்து கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதனால் வந்து கட் ஆஃப்க்கு வந்து கொஞ்சம் கூடுறதுக்கு வாய்ப்பு, லைக் ரொம்ப டிராஸ்டிக் சேஞ்சஸ் இருக்காது அப்படின்னு நம்புகிறோம். அட் த சேம் டைம் பயோ வந்து கொஞ்சம் ஈஸி, கம்ப்ளீட்லி என்சிஆர்டி அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஸோ சேஞ்சஸ் இருக்கும் கண்டிப்பாக, பட் ரொம்ப இருக்காது அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். பட் ஸ்டில் நமக்கு அந்த ரிசல்ட்டு வந்து அதில் எவ்வளோ வந்திருக்கு, அது போக நம்ம வந்து தமிழ்நாடு ரேங்க் வரணும், ரேங்க் லிஸ்ட் வந்தால் தான் அதெல்லாம் சொல்ல முடியும் கன்ஃபார்மாக. இது வந்து ஒரு எக்ஸ்பெக்டடான ஒரு கட் ஆஃப், அவ்வளோதான், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம லாஸ்ட் இயர் எவ்வளோ இருந்தது அப்படின்றத பார்த்துருவோம். லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓசிக்கு வந்து 602 இந்த ரேங்க் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ ஸோ தமிழ்நாட்டில் அந்த ரேங்க் லிஸ்ட் விடுவாங்களே, ஸோ இந்த ரேங்க்கில் அதாவது மார்க்ஸ் வந்து சேஞ்ச் ஆகலாம். அந்த 602ன்றது இப்போது இந்த 24 வந்து கூடலாம், ஆனால் ரேங்க் வந்து இவ்வளோ ரேங்க் வரையும் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கிடச்சிரும். ஸோ ரேங்க் வந்து தெரியணும், ரேங்க் லிஸ்ட் வந்துட்டாலே ஆல்மோஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட்டாக தெரிஞ்சிடும். இப்போதைக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்ட்டை கேட்டதை வச்சு கொஷின் பேப்பர் இந்த டிஃபிகல்ட்டி இதெல்லாம் அனாலிசிஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு கட் ஆஃப் சொல்லுவோம், ஓகேவா? ஸோ ஓசிக்கு வந்து லாஸ்ட் இயர் எவ்வளோ இருந்திருக்குன்னா 602 இருந்திருக்கு, 1442 ரேங்க்கு. பிசிக்கு வந்து 556 மார்க்கு. ரேங்க் வந்து பார்த்தோம் அப்படின்னா 3302 இருந்திருக்கு. அண்ட் பிசிஎம்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 541, 4071 ரேங்க் இருந்திருக்கு. எம்பிசிக்கு 530, 4717 இருந்திருக்கு. அண்ட் எஸ்சிக்கு வந்து 454, ரேங்க் வந்து 9154. எஸ்சிஏக்கு வந்து 382, 12836. எஸ்டிக்கு வந்து 355, 14234 ரேங்க்கு. ஸோ இந்த ரேங்க்கில் இருந்தால் சேஃப். பட் இந்த ரேங்க் வந்து நமக்கு எப்போ தெரிய வரும்னா ரிசல்ட்டெல்லாம் வந்து கவுன்சிலிங் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் தமிழ்நாடு வந்து ரேங்க் லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் தெரியும். பட் இப்போதைக்கு ஒரு எக்ஸ்பெக்டடாக பார்ப்போம் நம்ம, ஓகே? ஸோ அதுதான். ஸோ ரொம்ப நான் வந்து சேஞ்சஸ் போட்டிருக்க மாட்டேன் பெருசாக. இப்போ லாஸ்ட் இயர் உங்களுக்கு ஓசிக்கு எவ்வளோ சொல்லியிருந்தாங்கன்னா 602, நான் இப்போ எவ்வளோ போட்டிருப்பேன்னா ஒரு 16+ இருந்தால் சேஃப் அப்படின்ற மாதிரி. ரொம்பவும் சேஞ்சஸாக இருக்கிற மாதிரி போடலை. அதுக்கான காரணம் ஃபிசிக்ஸ் தான் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன், ஓகேவா? ஸோ பிசி வந்து 565+ எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். பிசிஎம் வந்து 550+ எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். எம்பிசி வந்து 540+ எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். எஸ்சி வந்து 460+, எஸ்சிஏ வந்து 400+, அண்ட் எஸ்டி வந்து 370+ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ இது வந்து அகெயின் நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு இது கொஷின் பேப்பர் இதெல்லாம் வச்சு ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னதெல்லாம் வச்சு போட்டது. இட்ஸ் நாட் லைக் இதுதான் கன்ஃபார்ம், இதுதான் வரும், இதுதான் அந்த மாதிரி ஃபைனலைஸ்ட் அப்படின்னு எதுவுமே கிடையாது. ரிசல்ட் வரணும், ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும். ஆல்மோஸ்ட் இதிலேருந்து வந்து ஒரு 5 இல்லை ஒரு 10 மார்க்ஸ் கிட்ட சேஞ்சஸ் வந்து வரலாம், ஓகேவா? ஸோ 5 or 10 மார்க்ஸ் கிட்ட வந்து சேஞ்சஸ் வந்து வரலாம், அவ்வளோதான். உங்களுக்கு வேறு எது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீக் வந்து 25 அந்த நியூ சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தேன் 25 பேட்சுக்கு. ஸோ அதை வந்து வீடியோஸ் வந்து நான் போட ஆரம்பிச்சிடுறேன். உங்களுக்கு வேறு எது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் யர் சப்போர்ட்.